நான் 2000லேருந்தே கொஞ்சம் பல் வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிது. அதனால் அந்த பல் ஆட ஆட ஒவ்வொன்றா தானாக விழவும் ஆரம்பிச்சிது. அப்போது அதை எடுத்து மாட்டுற பல் கட்டிருந்தேன். அதுவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்படியே வந்து ஒரு 20 வருஷமாக ஓடிட்டேன். டீச்சராக வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச சிரமமாக இருந்துச்சு. மெயினாக அதனால் எங்கள் பொண்ணு மூலமாக யூடியூப்பு எங்கள் பொண்ணு மூலமாக இந்த சிந்தாமணி ஹாஸ்பிட்டல் இதுங்கிட்டு சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். போன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அந்த டானியம் பார் வந்து அது சொன்னாங்க. ஸோ வந்து ஓகே சொல்லிட்டேன். அதான் எல்லா பல்லும் ஒரு 4-5 பல் தான் இருந்துச்சு மொத்தமாக வாயில். அதை எடுத்துட்டாங்க, இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 டேஸ் கழித்து மீண்டும் வந்து அந்த பல்லுக்கு வந்து அளவு எடுத்தாங்க. அளவு எடுத்து அடுத்த ஒரு நாள் கழித்து பல்லம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பல்லம் டைட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு 6 டேஸாக நாங்கள் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து திருப்தியாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. மெயினாக வந்து இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க படிக்க, அது நல்லா இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ சிந்தாமணி கிளினிக். 1 வீக்காக வந்து நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். இட்லி, காய்கறிகள், துருவி, கேரட்டு அதெல்லாம் பொரியல்லாம் சாப்பிட்டேன். இட்லி, தோசை, ஜூஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நைட் தூங்கும்போது நான் அந்த நைட் கேப் போட்டுக்க சொன்னாங்க. அது வந்து எப்பயுமே வந்து ஒன்று தண்ணியில் இருக்கணும், ஒன்று வாயில் இருக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். அதே போல் தான் மார்னிங் அதை எடுத்துக்கிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வாட்டரில் போட்டுவிட்டேன். திருப்பி நைட் தூங்கும்போது எடுத்துகிட்டு வாயில் வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம பல்லுக்கு தான் சேஃப்டி. ஸோ வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான். இது நல்லாயிருக்கு.